திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாக அவரது மகளும் அக்கட்சி எம்பியுமான கனிமொழி தெரிவித்துள்ளார். சிறுநீரக தொற்று காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு அவரது உடல்நிலையில் சிறிது பின்னடைவு ஏற்பட்டதாகவும், எனினும் மருத்துவர்கள் அளித்த தொடர் சிகிச்சையின் காரணமாக உடல்நிலை சீரானதாகவும் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருணாநிதி சிகிச்சை பெற்று வரும் காவேரி மருத்துவமனைக்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், எம்பி கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ராசா, பாலு உட்பட பலர் இன்று காலை வந்தனர். அப்போது தொண்டர்களிடையே பேசிய கனிமொழி, திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும், தொண்டர்கள் அச்சப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மருத்துவமனை வளாகம் முன்பு திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் குவிந்து கருணாநிதி மீண்டும் நலம் பெற்று வர வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். நேற்றிரவு மருத்துவமனை முன்பு கட்டுக்கடங்காத கூட்டத்தை கலைக்க போலீசார் லேசான தடியடி நடத்திய நிலையிலும் இன்றும் தொடர்ந்து தொண்டர்கள் மருத்துவமனையை சூழ்ந்து வருவதால் கூடுதல் தடுப்புகளை ஏற்படுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல் கருணாநிதி நலம் பெற வேண்டி சிலர் மொட்டையடித்தும் தங்கள் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வரலையும் அவர் கொடுத்த திட்டங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அனுபவிச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கலெக்டராவோ, ஐஏஎஸ்ஆவோ, இன்ஜினியராவோ அவர் உருவாக்குனதில் தான் இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் சீக்கிரம் நலம் பெற்று வரணுன்றது தான் எங்களை எல்லாருடைய ஆவல். கலைஞர் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லா தொண்டர்களும் தலைவர் எந்திரிச்சு வரணும் அப்படின்னு எல்லாரும் கடந்த இரவுல இருந்து இங்கே காத்து கிடக்கிறோம். தலைவர் நிச்சயம் எந்திரிச்சு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையோட தொண்டர்கள் குவிந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் கொடுத்த பேட்டியையும் பார்த்தோம். இப்பொழுது எங்களுக்கு ஓரளவு திருப்தி இருக்கின்றது. தலைவர் கலைஞருடைய உடல்நிலை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். தலைவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்புகின்ற வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகல மாட்டோம். நீண்ட ஆயுளோட நிறைஞ்ச செல்வத்தை நல்லா இருப்பீங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. எல்லா மக்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இருக்கேன் தலைவரை. நீங்கள் ஏந்திரிச்சு வாங்க, நாங்கள் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் தலைவரை. விடிய விடிய படுத்து சாப்பிடாம இங்கேயே நின்று கொண்டு இருக்கேன் தலைவரை. நீங்கள் ஏந்திரிச்சு வாங்க தலைவரை. எத்தனையோ முறை அவருக்கு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அவர் தாங்கி நிற்கிறார். அதன் போல தான் வர மருத்துவத்திலேயும் நேற்று அவருக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவு. இவ்வளவு நேரம் இவ்வளவு மீண்டு இருக்காருன்னா நிச்சயம் அவர் உடன்பிறப்பே என்ற சொல்லோடு வருவாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் காத்திருக்கோம்.